வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பயங்கர வோலட்டாலிட்டி. நம்ம எதிர்பார்த்தோம் இன்னைக்கு வந்து பெரிய மூவ் இருக்காதுன்றது. பெரிய மூவ் இருந்துச்சு, ஆனால் பெரிய மூவ் இல்லை. என்ன ஆகுதுன்னு கேட்டால், டே ஆரம்பித்தது வந்து ரொம்ப ஃப்ளாட்டிஷாக ஆரம்பிச்சிச்சு. ஸ்லோவாக வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 150 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போச்சு. மறுபடியும் வந்து அரௌண்ட் 12 o'clock பக்கமாக கீழே வந்துச்சு. மறுபடியும் மேலே போச்சு. டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் போட்டு அதிகமாக கீழே இறக்கிட்டாங்க. அண்ட் க்ளோஸ் ஆகும்போது கூட க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் வந்து கடைசி 1.5 hours கீழே விழுந்துச்சு. அண்ட் டப்புன்னு ஒரு 15 minutesல வந்து அரௌண்ட் 60 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தப்போ எல்லாம் நினச்சாங்க மார்க்கெட் இதாகுதுன்றது. பேசிக்காக இன்னைக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், ஆப்ஷன் க்ரீக்கு ரைட் இன் பர்டிகுலர், இன்னைக்கு டேட்டில் வந்து நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து கண் மூடித்தனமாக விளாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு மேக் மணி. இன்னைக்கு வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் டிசைன் பண்ணியிருக்கிறதே வந்து பேசிக்காக ஹெஜிங் டூல் 1. 2, நேக்கட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் விளாடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் நேக்கட் ஆப்ஷனில் வந்து பை டிஃபால்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் வந்து 75% ஆஃப் த டைம் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொடுத்துருக்குறாங்க. 25% தான் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 210,000 to 230,000 rupees வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும் ஒரு லாட் விற்க. ஆப்ஷன் பையருக்கு என்ன ப்ரீமியம் மட்டும்தானே, சரி 100 ரூபான்னு சொன்னால் 100 ரூபா into 75னா 7,500 இருந்துச்சுன்னா போகிறோம். வேற ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து 2 லட்சம் நீங்கள் வச்சிங்களேன், 2 லட்சத்தில் வந்து இந்த 7,500 அவனுக்கு கிடைக்குது. மேக்ஸிமம் லாபமே அந்த 7,500 தான். ஒன்று. ரெண்டாவது, லாஸ் வந்து அன்லிமிட்டடாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வேற ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து அந்த 7,500 தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. லாஸ் வந்து மேக்ஸிமம் 7,500 தான். லாபம் எவ்வளோ வேணாலும் வரும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து லக்கு இருந்தால் பெருசாக சம்பாதிக்க முடியும். லக்குன்றது ஒரு வார்த்தை. லக்குன்றது சப்போஸ் நீங்கள் குருட்டுத்தனமாக நீங்கள் விளாடுறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல லக்குன்ற விஷயம் இருக்குது. பட் ஆப்ஷன் க்ரீக்கு டெல்டானா என்ன, தீட்டானா என்ன, காமானா என்ன, ஆல்ஃபானா என்னன்றது உங்களுக்கு இது எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால், ஆல்ஃபா இல்லை தீட்டா ரைட். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் விளாடுறதுல வந்து பியூட்டிஃபுல்லாக விளாட முடியும். அண்ட் லிட்ரலி நீங்கள் கரெக்டான பொசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5-2 minutesக்கு முன்னாடியே வந்து யூ வில் பி ஏபிள் டு கெஸ். மோஸ்ட் லைக்லி அது வந்து ஒரு சிக்னல் கொடுத்துட்டு தான் வந்து ரிவர்சல் ஆகும். மார்க்கெட் அடுத்த ஒரு 1 minute வந்து இது டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆக போகுதுன்றது நிச்சயமாக சிக்னல் உண்டு. அண்ட் யாருக்காச்சும் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ஷன் ட்ரைனிங் ஏற்கனவே ஒரு பேட்ச் மட்டும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும். சாதாரணமாக நாங்கள் வந்து ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் நடத்த மாட்டோம், கம்ப்ளீட் பேட்ச் ட்ரைனிங்காக தான் நாங்கள் நடத்துகிறோம். ஆப்ஷன் மட்டும் ஏன் நடத்துகிறோன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து எனக்கு ஆப்ஷன் தான் வேணும், எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபுல்லாக தெரியும்ன்றவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எப்போ வந்து அது பிரேக் அவுட் ஆக போகுதுன்றது உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சைடில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து 2 weeksல கற்றுக்கலாம். 2 weeksன்றது ஒரு வாரம் கண்டினியூஸாக நம்ம வந்து வீக் டேஸில் வந்து வீல் ஹேவ் செஷன்ஸ். சாட்டர்டே சண்டே அன்றைக்கி ஒரு செஷன் வச்சுக்கலாம். அண்ட் வீக் டேஸில் வந்து வீல் டூ தி ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். 1. 2, அடுத்த வாரம் வந்து நம்ம ரியல் டைமாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டுமே பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் வாங்க, கெட் இன் டச் வித் அஸ். அடுத்த மேக்ஸிமம் ஒரு 5-6 months நீங்கள் எடுத்துங்களா, ஹை வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ஆப்ஷன்ஸு ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்த லெவலில் நீங்கள் வந்து விளாட முடியும். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் டவுன் சைடில் வரும்போதும் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து டவுன் சைடில் வந்து விளாட முடியும். கேஷ் மார்க்கெட்டில் விளாட முடியாது. ஸோ யார் யாருக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கெட் ரெடி. அதுக்கான ஆட்டம் ஆரம்பம் ஆகப்போகுது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ரெண்டாவது, இன்னையில இருந்து எவ்ரிடே ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை பற்றி ஓரளவுக்கு நம்ம வந்து இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்க்கணுன்னு நான் விருப்பப்பட்டிருக்கேன். அண்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் அண்ட் அதுக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் நம்ம சொல்லலாம், அதுக்கான ஸ்டாப் லாஸ் நம்ம பேசுவோம், அதுக்கான இலக்கு என்ன இருக்குன்றது நம்ம பேசலாம். இது ஆரம்பம். சரியா? நாளையிலேருந்து என்ன பண்ணலான்னு சொன்னால் அந்த ஸ்டாக்குக்கான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கூட நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கான டேட்டாஸ் பூரா அவங்க என்ன பிஸ்னஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கான நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம வந்து பேசலாம். ஸோ தட் எவ்ரிடே நம்ம வந்து ஒரு சார்ட்டை பற்றி இல்லை ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசும் போதும் ப்ராபப்ளி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த செக்டாரையும் நம்ம தொடுவோம்,
அந்த கம்பெனி பற்றியும் டச் பண்ணுவோம், நிறைய விஷயத்த நம்ம வந்து அதில் டச் பண்ணுவோம். ப்ராபப்ளி அது வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எவ்ரிடே ஒரு 5 மினிட்ஸ் அதுக்குன்னு நம்ம ஒதுக்கலாம். அந்த ரகத்தில் வந்து இன்னைக்கு ரைட் அந்த சீரியஸில் வந்து இன்றைக்கி வந்து பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 226.24 126.24 வந்து இன்றைக்கி கடைசியாக க்ளோஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த பற்றி ஸ்டாக் பற்றி நம்ம பேசலாம். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 43 பாயிண்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆச்சு. ஸ்பாட் வந்து 30 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 138 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 450 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங் 172 பாயிண்ட்ஸில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 121 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 231 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். நேற்று என் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 25,100 வந்து ஹையஸ்ட் காலும் அண்ட் 25,200 வந்து செகண்ட் ஹையஸ்ட் காலும் நம்ம பார்த்தோம். ரெண்டுலேயுமே வந்து 1.4 crores வந்து ரைட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த லெவலை உடைக்காதுன்றது காலையில் நம்ம வந்து திடமாக நம்பிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் எடுத்தோடனே அந்த மைனஸில் ஃப்ளாட்டாக தான் +7, 8 தான் ஆரம்பிச்சிச்சு. ஸ்டெடியாக மேலே போக நேற்று மாதிரி ரைட் ஞாபகம் வச்சுங்க. நேற்று க்ளோஸ் ஆன லெவல் ஸ்பாட் வந்து 25,007 க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் எங்கே எழுதியிருக்கிறாங்க, 25,100 வந்து ஆப்ஷன் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் மார்க்கெட் ஆஸ் சூன் as 100 கிராஸ் பண்ணோன்னே ஷார்ட் கவரிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த 25,000, 24,900, 950, 850, 800 இந்த லெவலெல்லாம் ஹெவி கால் ரைட்டிங் காலை வந்து ஷார்ட் கவரிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது ஷார்ட் கவரிங் வர என்னாச்சுன்னு சொன்னால் நிஃப்டியை வந்து மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே தூக்கல. டாப் 10 ஸ்டாக்ஸில் வந்து எந்த விதமான ஸ்டாக்ஸும் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கல. பட் ஷார்ட் கவரிங்னால மேலே தூக்கிச்சு ஒரு சைடு. ரெண்டாவது, மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிச்சு 10:30 11:30 வரைக்கும். அப்போ புட் சைடில் வந்து ஹெவி புட் ரைட்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னதுன்னு சொன்னால் மத்தியானத்துக்கு மேலே தூக்குச்சுல ரெண்டாவது தர வரும்போது தான் நிறைய பேர் வந்து ட்ராப் ஆக ஆரம்பித்தாங்க. அந்த 10:30 to 11:30 கீழே இறங்கும் போதும் ஹெவி ஷார்ட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க கால் சைடில். அண்ட் இது சொல்லும் போதும் உங்களுக்கு புரியாத இருக்கலாம், பட் ஆப்ஷன்ஸ் பற்றி தெரியும் போதும் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் இப்படி தான் போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். 2 மணிலேருந்து மார்க்கெட் கீழே உழுவ ஆரம்பிக்கும் போதும் இன்றைக்கி ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் கால் சைட்லேயும் ஹெவி ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, புட் சைட்லேயும் ஹெவி ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கால்லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன், 25,000 கால் வந்து 10x மேலே போயிட்டு 10x கீழே வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி புட் சைட்லலாம் அநியாயம் 25,000, 24,950, 25,900, 850 எல்லாமே 5 பைசா 10 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபாலாம் வந்து ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி பிக் மணி இஸ் தேர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன்ஸ். ட்ரைனிங் வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வாரத்துக்கான ஆப்ஷன்ஸ் டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹையஸ்ட் புட்டு 25,000 வந்து ரைட் ஆகிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 25,200 ரைட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 57 ஹையஸ்ட் காலும் 55,000 ஹையஸ்ட் புட்டும் 2,000 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட்டு கொடுத்துருக்குறாங்க. மெயின் ரீசன் என்ன, 2 மேஜர் ஸ்டாக்ஸ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ. ரெண்டுமே வந்து கீழே உழுவுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எடுத்து பாருங்களேன், இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்க பேங்க் லெவல் வந்து 56,339 வச்சுங்க. ஏன் 400 இல்லைன்னு சொன்னால் அது ஃபியூச்சர்ஸு, ஸ்பாட் தான் நம்ம எடுத்து ஆகணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 1100 பாயிண்ட் டவுன் சைட்லேயும் மேலே வந்து 1700 பாயிண்ட்ஸ் அப் சைடும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நினச்சி பாருங்களேன் என்ன மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்டு கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ நிறைய வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் பேங்க் நிஃப்டியை வந்து காட்டியிருக்கிறாங்க. இந்தியாவிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்கு. அரௌண்ட் 10.05 வந்து நிற்கிது. 1.4% வந்து டவுன் ஆகிருக்கு. விக்ஸை வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த விதமான டென்ஷனும் கிடையாது. நான் கோல்டு டேட்டா யூஎஸ் மார்க்கெட்லாம் போகிறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ டேட்டாஸ் நான் சொல்லிடுறேன். எஃப்ஐஐ வாஸ் வெரி ட்ரிக்கி. என்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் அவங்க 1,181 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க என்எஸ்சியில், ரைட். அண்ட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஐஐஸ் வந்து 764 crores வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்க்கும்போதும் க்ளோஸ் டு அபவுட் 2,000 crores வந்து ரெண்டு சேரும் வாங்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. பட் கம்பைண்டாக இருக்குல்ல, என்எஸ்சி, பிஎஸ்சி, இன்னொன்று ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதெல்லாம் சேர்த்துட்டுனா
எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 313 crores வந்து விற்றுருக்குறாங்க. ரொம்ப கம்மியாக விற்றுருக்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. சரியா? அண்ட் நம்ம ஆளுங்க வந்து 5036க்கு 5000 கோடின்னு வச்சிங்களேன், க்ளோஸ் அபவுட் 5000 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஹியூஜ் மணி. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டாஸ் வந்து காட்டியிருக்கு. செப்டம்பர் மாதம் வரைக்கும், ரைட், செப்டம்பர் எண்டு வரைக்கும் 4 லட்சம் கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எஸ்ஐபியும் பல்க் மணியும் போடுறதுல வந்து பியூட்டிஃபுல். இது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போன வருஷம் ஜான்வரி டு டிசம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 4,25,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏற்கனவே வந்து 4 lakh தாண்டிட்டாங்க. 4 lakh மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 0.1 க்ளோஸ் அபவுட் 5 lakh தாண்டிடுவாங்கன்றது எதிர்பார்க்குறாங்க டிசம்பர் மாதத்துக்குள்ளே. எங்கே தான் இவ்வளோ கேஷ் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. இது இல்லாத ஒவ்வொரு ஐபிஓலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் மணி இஸ் பீன் ஜென்ரேட்டட். இன்ட்ரெஸ்டிங். நிறைய பணம் இருக்குது, பணம் இல்லைன்றாங்க. ஆனால் மார்க்கெட்டில் ஹெவி பணம் இருக்குது. இப்போ கோல்டு டேட்டாஸ் நம்ம பார்த்துடலாம். கோல்டு வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 12,450 12,450 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. எவ்ரிடே நியூ ஹைட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,53,900 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 20 ரூபா கம்மி இங்கே அங்கே இருக்குது. ஸோ 900 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 1,55,000 தோ ஆன்லைனில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து 1,53,900 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட்டில் ஸ்டாக் கிடையாது. நீங்கள் போய் ஹோல்சேலில் இந்த ரேட்டில் விற்கிது, நான் இந்த ரேட்டில் வாங்குறேன்னு சொன்னால், ஐயா சரக்கு வேணும்னு சொன்னால் 4 நாள் வெயிட் பண்ணுங்கள், 5 நாள் வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கே வேணும்னு சொன்னால் 3,000 ரூபா ப்ரீமியம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹோல்சேல் மார்க்கெட் இப்படி ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் சரக்கு கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. சரி, இன்னொன்று சைடில் யூஎஸ் பற்றி நம்ம பேசலாம். யூஎஸ்க்கு முன்னாடி வந்து யூரோப் பற்றி பேசி ஆகணும். ஷார்ட்டஸ்ட் கவர்மெண்ட், ரைட், மாடர்ன் ஃப்ரான்ஸில் வந்து ஷார்ட்டஸ்ட் கவர்மெண்ட் வெறும் 14 மணி நேரம். ஒரு பிரதமர் பதவி ஏற்று கேபினெட் அனௌன்ஸ் பண்ணி 14th hour ரிசைன் பண்ணியாச்சு. நிறைய பிரச்சனை. அவருக்கு தெரியும், நான் உள்ளே வந்து பேருக்கு தான் டம்மியாக ஒரு ப்ரைம் மினிஸ்டராக இருக்க முடியும், நான் வந்து ஆட்சி பண்ண முடியாது, ஐ கேனாட் டேக் எனி டிசிஷன் சொன்னால புத்திசாலித்தனமாக ரிசைன் பண்ணிட்டார். ஃப்ரான்ஸில் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. ஏற்கனவே நான் வந்து இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். யூரோப்பில் நடக்கிற பிரச்சனை இல்லை, இந்த 3 நாடு, ரைட், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸு, யூகே, ஜெர்மனி. இந்த 3 நாட்டில் ஏதாச்சும் ஒரு நாடு வந்து மிக விரைவில், மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மிக விரைவில் பெரிய லெவலில் வந்து கலவரம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 0.1 உள்ள, ரைட், மோர் ஆஃப் இஸ்லாமிக் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு. கிறிஸ்டின்ஸ்க்கும் இஸ்லாமுக்கும் வந்து நிறைய தகராறு நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து இந்த செட்டில்மெண்ட்டை வந்து நடந்தாகணும். 1. 2வது, அவங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள், ரைட். இந்த கடன் பிரச்சனையை மறைக்கிறதுக்கோசரம் இவங்க எல்லாருமே வந்து போருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அண்ட் போருக்கு போகாதீங்க, ஏற்கனவே வந்து படு மட்டமாக இருக்கிறோம், அண்ட் இன்னமும் நம்மளோட எக்கானமி ஜாஸ்தி லாஸ் ஆகிடுன்ற லெவலில் வந்து உள்நாட்டுக்குள்ளே வந்து நிறைய ஆன்டி வார், ரைட், நீ யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதே வந்து விட்டு தொலை, ரைட், நீ உன் பொழப்ப பாருன்ற மாதிரி ஜென்ரல் பப்ளிக் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து ஜெர்மன் ஆகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், பிரிட்டன் ஆகட்டும், இந்த 3 ஊர்லேயுமே வந்து இந்த 2 விஷயத்துக்குமே வந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இது இல்லாத ஆன்டி இமிக்ரேஷன், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அவன் ஊருக்கு கிளம்புங்க. தமிழ்நாட்டில் நம்ம சொல்கிறோம்ல, நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்கே வந்து கிளம்புங்கன்ற மாதிரி, அது மாதிரி அந்த ஊரில் வந்து எல்லாம் வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் கிளம்புங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்றைக்கு இது வெடிக்க போகுதுன்றது தெரியாது, பட் மிக விரைவில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூஎஸ்க்கு வரலாம். யூஎஸை பொறுத்த வரைக்கும் 2 வாரமாக கவர்மெண்ட்டே கிடையாது, ரைட். கவர்மெண்ட் கிடையாதுன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்கும் சேலரி கிடையாது, ஷட் டவுனில் இருக்கிறாங்க. தெரியும்ல, காங்கிரஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பண பிரச்சனை. இவங்க கடன் வாங்கணுன்றாங்க, இவங்க கடன் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி லெவலில் நிற்கிறாங்க. 2 வாரம் இட்ஸ் அ செகண்ட் வீக் ஷோ டவுன், ரைட். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து யாராச்சும் ஒருத்தர் அடங்கி ஆகணும். ட்ரம்ப் அடங்கிறதுக்கான வழியே காணோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. ஸோ இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொன்னால், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகலை. கிராஷ் ஆகாதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. 1, ஹியூஜ் மணி இருக்குது. 2வது வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் இல்லை, நிறைய டேக்ஸ் கட் வந்தனால எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் வெளியில் பேசக்கூடாத விஷயங்கள் நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் தனிப்பட்ட முறையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
தட் மார்க்கெட் வந்து அசாதாரணமான சிச்சுவேஷனில் இருக்குது அண்ட் கிராஷ் வந்து இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. அண்ட் இந்த தர கிராஷ் வந்து பெரிய கிராஷாக இருக்குன்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, எல்லா மேஜர் பீப்புள் இன்க்ளூடிங் வாரன் பஃபட். இவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க அசாதாரணமான சுச்சுவேஷன் இருக்குது அண்ட் இது மாதிரி சுச்சுவேஷன் லாஸ்ட் ஒரு 60-70 இயர்ஸாக நம்ம வந்து பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனிவே வரும்போது வரட்டும், அது வரைக்கும் நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். அண்ட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் வந்து தார்மாராக ஏறிட்டுருக்கு. டாலர் இண்டெக்ஸ் சர்ப்ரைசிங்லேயே வந்து ஏறிட்டுருக்கு. 98.25 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பாண்ட் வந்து எந்த விதமான டென்ஷன்ஸ் காட்டல, பட் எஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் இப்போ வந்து 30 இயர் பாண்ட் நான் சொல்கிறது, எப்பயுமே வந்து பாண்டுன்னு சொன்னால் 30 இயர் பாண்டை தான் நம்ம பேசுவோம். யூஎஸை பொறுத்த வரைக்கும் 30 இயர் பாண்ட் வந்து 4.7576 அந்த ஜோனில் வந்து நிற்கிது. என்னைக்கு இது 5 உடைக்க போகுதுன்றது தெரியாது, பட் 5 உடைச்சிச்சுன்னு சொன்னால் போய் நிற்க போகிறது வந்து 5.7 போய் நிற்க போகுது. அண்ட் 5.7 நின்றுச்சுன்னு சொன்னால் யூஎஸோட நிலைமை வந்து பட்டு கேவலமாக இருக்கும். எனிவே லெட்ஸ் கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற மாதிரி நம்ம வேண்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட அசெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணுறதுக்கான வழியை பார்த்துங்க. இன்றைக்கி ஸ்டாக்கை பற்றி ஒன்று பேசுகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக் வந்து வேறு ஒன்றுமே இல்லை, பேங்க் ஆஃப் இந்தியா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து வெறும் டெக்னிக்கல் லெவலில் மட்டும் நான் சொல்லிட்டு விட்றேன். நாளையிலேருந்து நம்ம டெக்னிக்கலும் பார்க்கலாம், அதை பற்றி சில ஃபண்டமெண்டல்ஸை நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 126.24 வந்து க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி. அண்ட் இந்த ஸ்டாக்கை வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட் அப்சைடில் வந்து 140, ரைட். கரண்ட் லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் 14 ரூபா அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்சைடு இருந்தால் நம்ம கீ சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடணும்ல, 122 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுங்க. அண்ட் லாங் டேர்ம் டார்கெட், ரைட், லாங் டேர்ம் இலக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து என்னோட டிஸ்க்ளைமர், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. தயவு செஞ்சு நான் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். அண்ட் அந்த ஸ்டாக்கை வந்து டெக்னிக்கலாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு, ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல புத்திசாலியான ஃபண்ட் மேனேஜரோ இல்லை உங்கள் அட்வைசரோ கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்குக்கான 1 இயர் டார்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 195 சம்வேர் ஆகஸ்ட் மாதம் 2026, ரைட். ஆகஸ்ட் மாதம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 60% அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் இது இருக்கோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்கணும்னு நினச்சால் வாங்குங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.